வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, என்எஸ்சி, ஐடி, ரிலையன்ஸ் அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் சொல்லியிருந்த மாதிரியே நம்ம லெவல்ஸ் செம்மையாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்மளோட வீக்லி அனாலிசிஸ் போய் பாருங்கள். அதில் கொடுத்துருக்க நம்பர்லாம் 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ட்ரேட்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் திஸ் சேனல். இருக்கிறதுல பிரயோஜனமான சேனல் இது உங்களுக்காக இருக்கும். மற்ற சேனல் மாதிரி பழைய கதையெல்லாம் பேசி மொக்க போட போகிறதில்ல. இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னுலாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 21,618 பக்கமாக முடிஞ்சிருக்கு. இது வந்து ஃபியூச்சர் ரேட், இது வந்து ஃபியூச்சர்ஸ் ரேட்டு. அதோட டேட்டா தான் என்கிட்ட இப்போ இருக்கும். 6 மணிக்கு மேலே தான் எண்ட் ஆஃப் த டே கேஷ் டேட்டா எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். நான் வந்து கொடுத்துருந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே கூட கொடுத்துருந்தேன். இந்த லாஸ்ட் சண்டே 21,650க்கு கீழே 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் செல் பண்ண சொல்லியிருந்தேன். நான் ஷார்ட் செல் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பண்ணோம். ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கிடைச்சது. இப்போ லாங்குக்கான டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு லாங் எடுத்திருந்தேன். இன்றைக்கி ரிலையன்ஸ் பை கொடுத்துருந்தேன். இந்த மந்த் வந்து அது சூப்பராக அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி கால் ஆப்ஷன் அப்படியே டபுள். எப்போ செம ப்ராஃபிட் பார்க்குறீங்களா? நம்மளோட ஃபியூச்சர் 500 குவான்டிட்டி வாங்கி ஃபஸ்ட்டே கொஞ்சம் விற்றுட்டேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 250 இருக்குது. 2 லாட்டில் ஒரு லாட். இது மாதிரி பிரயோஜனமான ட்ரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். மற்றவங்க மாதிரி நடந்து போனதெல்லாம் பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லித்தரேன் வாங்கன்னு காசு வாங்குறதுக்கு இந்த சேனல் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நிஃப்டி வீடியோஸ்க்கு வியூஸ் கம்மியாக தான் போகுது. அது லேக் ஆஃப் மோட்டிவேஷன் உருவாக்குது. ஸோ அதுதான். ஸோ அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம சேனல். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 21,620 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 720க்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். அது நாளைக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்குமே மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்கும். கொஞ்சம் லெட் இட் ஹேப்பன். அது நடந்த வாட்டி தான் நம்மளுக்கு தெரியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பொசிஷனல். நானும் பாட்டமில் கொஞ்சம் பிக் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகுங்கிறது என்னோடய எண்ணம். இன்னைக்கு கரெக்டாக லோஸ் கிட்ட வாங்கியாச்சு. பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி சார்ட்டில் நம்ம இன்ட்ராடேலாம் பார்த்து குழப்பவே வேணாம். அதெல்லாம் சும்மா அந்தளவுக்கு வெறுத்தில். பொசிஷனலாக உங்களுக்கு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் மூவ்மெண்ட்டே வரும். ஓகேவா? இது பேங்க் நிஃப்டி. இது நம்ம நிஃப்டி இதுக்கு போயிடலாம். நிஃப்டி இதில் பார்த்திங்கன்னா காலைல கீழே இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கீழே வெளியே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டாந்து கடைசி 1 மணி நேரத்தில் உள்ளே விட்டுட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்ஐயில் வந்து டைவர்ஜன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கூல் ஆஃப்னு கூட சொல்லலாம். இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 100 பாயிண்ட் டவுனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் வரும். இனிமேட்டு இல்லாட்டினா பை அண்ட் டிப் மோடு தான். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் லோ, ஃப்யூச்சரில் ப்ரீவியஸ் லோ என்னது 21,502 அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் எடுக்கலாம். பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரேட் உங்கள் இஷ்டம். பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி வந்து ஒரு பியர்சிங் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பியர்சிங் புல்லிஷ் அண்ட் கல்ஃப் பேட்டர்ன். ஸோ ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து கண்டினியூ ஆக போகுது. ஒரு டிப்பு கிடைச்சா வாங்கலாம். இந்த மந்தோட க்ளோசிங் வந்து ஒரு 22,500க்கு கிட்ட க்ளோஸ் ஆகுங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. வீக்லியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீக்லியில் பேங்க் நிஃப்டியில் சரியான டாப்பு. ஓப்பன் லோ சேமு. நிஃப்டியில் ஆனால் ரெக்கவரி தெரியுது. ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுறான். அதனால் ரிலையன்ஸு நாளைக்கு இன்ஃபி ரிசல்ட் வருது. அதோட ரிசல்ட் நல்லா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து லாங் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். 21,750க்கு மேலே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அவங்களோட லாங் பொசிஷன்ஸ், பை பொசிஷன்ஸ், கால் பொசிஷன்ஸ் எல்லாம். அது வந்து ஸ்பாட் ப்ரைஸ், ஓகே, நாட் ஃப்யூச்சர் ப்ரைஸ்.
ஏன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். 100 ரூபாய் ப்ரீமியமில் இருக்குது. அதனால் வந்து நான் ஸ்பாட்டில் தான் எதுவுமே சொல்லுவேன். அதனால சேனலை ரெகுலராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். 21,750 மேலே க்ளோஸ் ஆனால் இன்னும் ஒரு 130 பாயிண்ட் இந்த வாரத்துக்குள்ளே க்ளோஸ் ஆனால் அப் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகி 22,500 கிட்ட போகும். 300 போகும் ஃபஸ்ட்டு, அங்கே கொஞ்சம் தடுமாறும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 500லாம் ஜனவரிக்கான டார்கெட். அதுதான். அடுத்து NSE IT அதோடது நம்மகிட்ட டேட்டா இருக்காது. அது எண்ட் ஆஃப் த டே போட்டிருக்கணும். பட் ஆனால் அது தேவையில்ல இப்போதைக்கு. NSE IT இது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி வந்து லைவ் ட்ரேட்ஸ்லாம் வரேன் நான் கூடிய சீக்கிரத்தில். ஓகேவா? ஸோ அவங்களோட ஆதரவு தேவை. நான் ரெண்டுத்துலேயுமே பையில் தான் இருக்கேன். என்னோடய டிஸ்க்ளைமர், நான் SEBI ரெஜிஸ்டர் பங்காளர் கிடையாது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே பை மோடில் தான் இருக்கேன் இப்போது. ரிலையன்ஸில் லாங் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். டாடா மோட்டார்ஸ் லாங் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாமே சூப்பராக ஒரு மூவ் கொடுக்கும். டைனி ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கலாம். நாளைக்கு கூட நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு டிப்பு கிடச்சிச்சினாலோ, இல்லை பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார்ஸ்க்கு அது வேலிடாக இருக்கும். ரிலையன்ஸுக்கும் வேலிட் தான். ஏன்னா இன்றைக்கி தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நாம் வந்து பாட்டம்லேயே சொன்னோம் அப்பயே 26,000 இருக்கக்குள்ளேயே, 2600 இருக்கக்குள்ளேயே சொன்னோம். அங்கேயே எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 1% கூட ஸ்டாப் லாஸ் கிடையாது. அதுவும் போகவே இல்லை ஸ்டாப் லாஸ் கிட்ட. ஸோ அதனால் வீடியோஸ் எல்லாம் முழுசாக பாருங்கள், யூஸ் படுத்திக்கோங்க. தேங்க்யூ.